பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற நிலையில் இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. 17வது மக்களவையின் கடைசி நாள் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, முத்தலாக் மற்றும் 370 சட்டப்பிரிவை ரத்து செய்தது மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று கூறினார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. 2வது நாள் கூட்டத்தில் மத்திய இடைக்கால பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி இடையே காரசார விவாதங்கள் நடந்த நிலையில் அதற்கு மத்தியில் பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் 17வது மக்களவையின் கடைசி நாளில் அயோத்தி ராமர் கோயில் கட்டப்பட்டது தொடர்பான தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. அப்போது பிரதமர் மோடி பேசத் தொடங்கிய போது பாஜக உறுப்பினர்கள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கம் எழுப்பினர். மக்களவையை சிரித்த முகத்துடன் அவைத்தலைவர் ஓம் பிர்லா நடுநிலையுடன் சிறப்பாக நடத்தியதாக பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். आक्रोश के पल भी आए, आरोप के भी पल आए, लेकिन आपने पूरे धैर्य के साथ इन सभी स्थितियों को संभालते हुए G20 மாநாட்டை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியதை உலகமே வியந்து பார்த்ததாகவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் நாடு பெற்றுள்ளது என்றும் அது அரிதான ஒன்று என்றும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ये बहुत रेयर होता है कि रिफॉर्म भी हो, परफॉर्म भी हो और हम ट्रांसफॉर्म होता अपनी आंखों के सामने देख पाते हो, एक नया विश्वास भरता हो. 17வது மக்களவையில்தான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டதாக நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி 370 சட்டப்பிரிவு நீக்கத்திற்கு நீண்ட காலமாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் காத்திருந்ததாகவும் தெரிவித்தார். 3 तलाक कितने उतार चढ़ाव से हमारी मुस्लिम बहनें इंतजार कर रही थी. अदालतों ने उनके पक्ष में निर्णय किए थे. புதிய நாடாளுமன்றம் திறப்பு குறித்து பேசிய பிரதமர் மோடி, பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதன் அடையாளமாகவும் சுதந்திரத்தின் முதல் தருணத்தை நினைவு கூறும் வகையிலும் செங்கோல் நிறுவப்பட்டதாக தெரிவித்தார். தேர்தல் வெகு தொலைவில் இல்லை என்றும் இதனால் ஒரு சிலருக்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். लेकिन देश की अपेक्षा, देश की आकांक्षा, देश का सपना, देश का संकल्प ये बन चुका है. 25 साल वो हैं जो देश इच्छित परिणाम प्राप्त करके रहेगा. இறுதியாக பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, 17வது மக்களவையில் மொத்தம் 222 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். பின்னர் உருக்கத்துடன் பேசி தனது உரையை அவர் நிறைவு செய்தார். मैं आप सबको पुनः बहुत बहुत धन्यवाद देता हूं. अब वंदे मातरम के लिए आग्रह करता हूं. மக்களவையும் மாநிலங்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக 17வது மக்களவையின் கடைசி நாளை ஒட்டி கருட்துவார் என்ற இடத்தில் அவைத்தலைவர் ஓம் பிர்லா மரக்கன்றுகளை நட்டார். மேலும் உறுப்பினர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்.